இன்னொரு ரீச் பண்ணிக்கங்க. If A equal to 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க, find x and y find பண்ணணும் such that a square plus xa plus yi2 equal to O2. Hence find A inverse. அப்போ 2 by 2 matrix கொடுத்துட்டு நமக்கு x and y find பண்ணணும். இப்போ இங்க ஒரு இது ஈக்குவேஷன் ஆட்டு கொடுத்திருக்காங்க a square plus xa plus yi2 equal to O2. இப்போ இதை யூஸ் பண்ணி xy, இங்க xyங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்குது. கேபிட்டல் லெட்டராக இருந்தால் தான் நமக்கு அதுக்குள்ளே ஆன்சர் வந்துட்டு மேட்ரிக்ஸில் கிடைக்கும். ஏன்னா மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்ஒய் ஸ்மால் லெட்டர்னால நமக்கு வந்துட்டு என்ன பண்ண போதும், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் தான். ஸோ எக்ஸ்ஒய்க்கு ஒரு வேல்யூவாக தான் கிடைக்கும். அதை ஃபைண்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணி இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்2 ஈக்குவல் டு ஓட்டுன்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணியில் நமக்கு எக்ஸு ஒய்க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைச்சணும்ல, அப்போ ஒரு இது கிடைக்கும். அதை வச்சு நமக்கு ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், இது கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது எழுதிட்டோம். இப்போ நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர்னு என்ன மீனிங், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. அதான் கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணல ஏ ஸ்கொயருக்கான வேல்யூ கிடச்சிடும். இப்போ ஏ ஸ்கொயர் கிடச்சக்கப்புறம் அந்த கிவன் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, கிவன் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் xa plus yi2 equal to O2. அது ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ், O2ங்கிறது நல் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ஏ ஸ்கொயருக்கான மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக எழுதலாம். ஏ ஸ்கொயருக்கு வந்துட்டு 22 27, ஏ ஸ்கொயருக்கு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 22 27 18 31 ப்ளஸ் XA. எக்ஸுங்கிறது அப்படி எழுதிட்டு ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் ஏ தானே, அதை எழுதுகிறோம். 4 3 2 5 ப்ளஸ் ஒய் i2னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு என்ன எழுதுவோம், நமக்கு டயகனலில் 1 வரும், பேலன்ஸ் இருக்கிற இடத்துல 0 எழுதுவோம். 1 0 0 1. i2ங்கும் போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஏன்னா இங்கே 2 by 2 மேட்ரிக்ஸ்னால அதனால தான் நமக்கு i2ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு O2ங்கிறது நல் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நல் மேட்ரிக்ஸ்னா என்னது, 0. நல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 தான் இதுவும். இப்போ 0 0 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 22 27 18 31 ப்ளஸ் இந்த எக்ஸை வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டேர்ம் வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் கூட அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ x into 4 4x 3 into x 3x 2x 5x x வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் y இன்ட்டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ y வச்சு இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணல 1 into y into 0 0 y into 0 0 y into 1 y equal to null matrix 0 0 0 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுவோம், இங்கே இருக்கிற ஓரோ எலமெண்ட்டும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எடுத்துக்கணும். இப்போ 22னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ 22 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 4x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை தான் எடுத்துப்போம், மேட்ரிக்ஸை ஆட் பண்ணல. ஓகே, அப்போது 22 first element plus 4x 22 plus 4x plus y. Okay, first இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கலாம். 22 plus 4x plus y. next second element 27 plus 3x plus 0 தான் வரும். 0 போடாட்டியும் ஓகே தான். அதனால் 27 plus 3x. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 18 ப்ளஸ் இங்கே 2x, அங்கே 0 தான் வருது, ப்ளஸ் 0 தான் வருது. ஸோ எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் y. எல்லாம் எழுதியாச்சு, எல்லா மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஈக்குவல் டு இந்த நல் மேட்ரிக்ஸ் 0 0 0 0. இப்போ நம்ம
ஆட் பண்ணுறது எப்படி பண்ணணும், அங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் தான் ஆட் பண்ணுவோம். இப்போ 22னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ஆட் பண்ணுவோம். செகண்ட் எலிமெண்ட்னா செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், ஜீரோங்கிறதுனால நம்ம ஆட் பண்ண எழுதலை. ஓகே, டைரெக்டாக எழுதி வச்சிட்டோம். ஓகே, இனி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேட்டிங் பண்ணல என்ன பண்ணால் போதும், இதில் இருக்கிற எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ ஈக்குவல் டு அதில் இருக்க அதே எலிமெண்ட் ஈக்குவேட்டிங்காக எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸும் ஒயின் தான் ஃபைன் பண்ணும். இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் எடுத்தால் இதாகாது. அதே மாதிரி தான் இதுவும், இதுலேயும் ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இன்னொரு வேரியபிள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு எடுக்க முடியாது. இன்னொருனா 27 + 3x இருக்குது, 18 + 2x, இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஈக்குவேட்டிங் எந்த எலிமெண்ட் எடுக்கிறோம், செகண்ட் ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ தான் எழுதணும். செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவேட்டிங் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, இன்னும் என்ன எழுதுறது, 18 + 2x. இங்கே செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுனா இதுலேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் எடுக்கணும். 0 தான். இப்போ ஈக்குவல் டு 0. நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவலில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதே எலிமெண்ட் ஈக்குவலுக்கு அப்புறம் அங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை தான் எழுதுவோம். அதான் ஈக்குவல் போட்டு எழுதுவோம். அதான் எழுதியிருக்கோம். ஓகே, இன்னும் இதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த 18 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வருவோம். 2x = -18. ஸோ x = -18 / 2. x = வேல்யூ -9. 1 2 2 9 2 18. எக்ஸோட வேல்யூ -9. ஓகே, நீ அதே போல் நீ ஒய் ஃபைன் பண்ணும். ஒய் ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுல, எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஈக்குவேட்டிங் A11. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருந்ததுன்னா 22 + 4x + y = 0 வரும். இப்போ 22 + 4 × எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், 9 -9. இப்போ 4 × -9 + y = 0. ஸோ 22 + × -, -9 4s are 36. 22 - 36 + y = 0. 22 - 36ங்கிறது -14 + y = 0. Therefore y = -14 ஈக்குவல் இந்த சைடு வரையில் +14. ஸோ ஒய்யோட வேல்யூ 14. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, -9, ஒய்யோட வேல்யூ 14. அப்போ நம்ம ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருந்தாங்க, அதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனி அதை யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் பண்ணணும், இன்னும் வரணும் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே, ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை அந்த கிவன் கண்டிஷனில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, கிவன் கண்டிஷன் என்ன இருந்தது, a² + xa + yi2 + o2. அப்போ a² -9a + 14i = o அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஓகே, எக்ஸுக்கு ஒய்க்கான வேல்யூ அப்ளை பண்ணி ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்க அந்த இதை எழுதிக்கலாம். கிவன் a² -9a + 14 ஐடென்டி மேட்ரிக்ஸ் I2 = O, நல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம எழுதிட்டோம். அதாவது கொடுத்துருக்க அந்த கண்டிஷனில் எக்ஸுக்கு ஒய்க்கான வேல்யூ எழுதியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ -9 இருந்தது, ஒய்யோட வேல்யூ 14 இருந்தது. அதை அப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டோம். இனி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா போஸ்ட் மல்டிப்ளை பை A இன்வர்ஸ். போஸ்ட் மல்டிப்ளை பை A இன்வர்ஸ். இப்போ போஸ்ட் மல்டிப்ளைனா A² இந்த சைடு கொண்டு வரணும், ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாடி நம்ம A இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ போஸ்ட் மல்டிப்ளைங்கும் போது A² A இன்வர்ஸ் -9 A இன்வர்ஸ் + 14i A இன்வர்ஸ் = O A இன்வர்ஸ். ஓகே, இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இப்போது இது ரஃப் கால்குலேஷன் தான். a⁻m × a⁻n என்ன எழுதுவோம், a⁻m + n.
ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வர்ஸுங்கும் போது இது ரெண்டு ஆட் பண்ணல என்ன ஆகிடும் 2 மைனஸ் 1 1. இப்போ நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். ஜென்ரலாக இது எழுதுவோம். ஆனால் இந்த மேட்ரிக்ஸில் எப்படின்னா ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். அப்போ நமக்கு ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வருது. அப்போ இந்த ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு எடுத்து என்ன ஆகிடும் ஏ இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஐன்னு வரும். ஏ இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும் அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஏ இதான் கரெக்டான ஆர்டர். இப்படியே எடுத்துக்கலாம். அல்லாமல் ஜென்ரல் நம்ம ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கரெக்டான ஆர்டர் மேட்ரிக்ஸில் இதான். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸும் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் அதுக்குள்ளே வேல்யூ வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகும். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஏ இதான் கரெக்டான ஆர்டர். இப்படி நம்ம ஞாபகம் வச்சு செஞ்சாலும் ஓகே தான். இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா பவரில் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். இப்போ 2 இங்கே -1 2 - 1னா 1 தான். அப்போ ஏ மைனஸ் 9 ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 14 ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். எந்த ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூடயும் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 14 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஓ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நல் மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நல் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஓ ஓகே. அப்போ ஏ -9i ப்ளஸ் 14 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஓ. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இன்வர்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏ இன்வர்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். பேலன்ஸ் அங்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 14 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த -9 ஈக்குவல் டு குறையில் ப்ளஸ் ஆகிடும். ஏங்கிறது மைனஸில் வரும். ஸோ 9i minus a which is equal to 9. ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். 1 0 0 1 minus a. ஏங்கிறது அந்த கிவன் மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸ் என்ன இருந்ததுன்னா 4 3 2 5. இப்போ ஃபஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம். 9 1 0 0 1. இந்த மைனஸை உள்ளே நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது எல்லா எலிமெண்ட்டு கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 -3 -2 -5. ஓகே, அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 9 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 × 1 9 9 × 0 0 9 × 0 0 1 × 9 9 ப்ளஸ் இந்த மேட்ரிக்ஸ் -4 -3 -2 -5 then which is equal to இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணல என்ன பண்ணுவோம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் தான் எடுத்துப்போம். இப்போ இங்கே 9ம் இங்கே -4 இருக்குது. 9 - 4ங்கும்போது 5 0 -3 -3 0 -2 -2 9 - 5 4. ஸோ இது எதுக்கானது 14 × A இன்வர்ஸ். 14 A இன்வர்ஸ்க்கான வேல்யூ நமக்கு A இன்வர்ஸ் தான் வேணும். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த 14 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வேல்யூ 1/14 into 5 -3 -2 4. இதான் A இன்வர்ஸ்க்கான வேல்யூ.